கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாம் அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முன்னேற வேண்டும், என் குடும்பம் முன்னேற வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் பல வேளைகளில் தோல்வியை சந்திக்கலாம். அந்த முயற்சிகள் பல வேளையில் தோற்று போகலாம். அநேக தோல்விகளின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதெடுத்தாலும் தடைகள், எதெடுத்தாலும் தோல்விகள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது மனிதர்கள் நம்ம ஏளனமாய் பார்க்கலாம், நாம் வெட்கப்பட்டு போகலாம். பல காரியங்களை இதன் மத்தியிலே நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம். எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்து போகிறதே. அநேக காரியங்களை நான் இழக்கிறேனே, சந்தோஷத்தை இழக்கிறேன், சமாதானத்தை இழக்கிறேன், ஆசீர்வாதங்களை இழக்கிறேன், பொருளாதாரத்தை இழக்கிறேன், பணத்தை இழக்கிறேன், பல காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறேனே. எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வீணாய் போகிறதே. என்று என் வாழ்க்கையில் வெற்றி வரும், என்று என் வாழ்க்கையில் உயர்வு வரும், என்று நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் பலன் வரும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வராதா? எதிர்காலம் நல்ல எதிர்காலமாய் வராதா? ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வராதா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தை வாட்டி கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்கள் உங்களை சூழ்ந்து வந்து உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கேள்வி கேட்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் எவ்வளோ இழக்கிறீங்களோ, என்னென்ன இழக்கிறீங்களோ, சந்தோஷத்தையோ, சமாதானத்தையோ, மகிழ்ச்சியோ, ஆசீர்வாதங்களையோ, பணத்தையோ, பல காரியங்களை இழக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையான பலனாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். உங்கள் வெட்கமெல்லாம் மாற்றி உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் வெட்கத்தை எல்லாவற்றையும் போக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. எடுக்கிற முயற்சிகளின் மத்தியில், பிரயாசங்களின் மத்தியில் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்கள் முகத்தை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் மாத்திரமல்ல, இழந்ததை இரட்டிப்பாய் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடையலாம். அநேக காரியங்களை நான் இழக்கலாம். சந்தோஷத்தை இழக்கலாம், சமாதானத்தை இழக்கலாம், மகிழ்ச்சியை இழக்கலாம், ஆசீர்வாதங்களை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், பல காரியங்கள் நான் இழந்து கொண்டிருக்கலாம், சரீர பலனை இழக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீர் இரட்டிப்பாய் தர வல்லவர் என்பதை ஆழ்ந்து விசுவாசிக்கிறேனப்பா. நீர் அப்படியாய் செய்ய வல்லவர். இந்த நாளிலும் கூட என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் இந்த பாதத்தில் வைக்கிறேன். நீர் என்னை நேர்த்தியாய் நடத்துவீராக. உமது ஆலோசனையின்படி, உமது கிருபையின்படி, இரக்கத்தின்படி நீர் என்னை நடத்த வேண்டுமா சமூகத்தில் கேட்கிறேன். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வெட்கத்தை மாற்றுவார், இரட்டத்தனையான பலன் தருவார். உங்களை பிரகாசிக்க செய்து உங்களை எழும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.